தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நடத்தின கரூர் பொதுக்கூட்டம் விபரீதமாக மாறியது. செப்டம்பர் 27 இரவு நிகழ்ந்த கூட்ட நெரிசலில் 39 உயிர்கள் பலியாகி 100க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். கரூரில் தவக நடத்திய தேர்தல் பிரச்சாரத்தில் 39 பேர் உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த துயர சம்பவத்திற்கு அரசியல் தலைவர்கள், திரைப்பிரபலங்கள் பலரும் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து பேசிய சீமான், தவகவினர் கேட்ட இடத்தை தரவில்லை என்று சொல்கிறார்கள். தம்பிக்கு, விஜய், இது புதிது. எனக்கு 15 வருடம் அனுபவம் இருக்கிறது. மக்கள் கூடாத இடத்தில்தான் என்னுடைய கூட்டத்திற்கு அரசு இடம் தரும். கரூரில் தவக நடத்திய தேர்தல் பிரச்சாரத்தில் உயிரிழந்த சம்பவம் குறித்து தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர்கள் சம்மேளன அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதில் மாலை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களின் கரூர் பிரசார கூட்டத்தில் 38 பேருக்கும் அதிகமானோர் உயிரிழந்துள்ளனர், 50-க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் என்ற செய்தி கேட்டு சொல்லொணா துயரத்தில் வேதனை அடைகின்றோம். கரூரில் தவகவின் தேர்தல் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்த போதே மயங்கி விழுந்த நபர்களுக்கு மேலே இருந்தபடியே விஜய் வாட்டர் கேன்களை தூக்கி வீசியதாகவும் தகவல்கள் கிடைத்துள்ளன. இதையடுத்து பின்னாலேயே ஆம்புலன்ஸ் வாகனங்கள் வந்து மயங்கியவர்களை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் நேற்று பரப்புரை முடிந்த பிறகு எங்கும் நிற்காமல் நேராக தனி விமானத்தில் புறப்பட்டு சென்னை சென்றடைந்தார். இங்கு மக்கள் 40 பேர் உயிரிழந்து இருந்தாலும் விஜய் 3 மணி நேரம் கழித்தே ஆறுதல் ட்வீட்டை போட்டிருந்தார். இருந்த போதிலும் விஜய் கரூரில் இருக்காமல் சென்னை சென்றதை பலரும் விமர்சித்து வந்தனர். இந்த நிலையில் விஜய் கரூருக்கு நேரில் செல்ல திட்டமிட்டுள்ளதாகவும் இதற்காக போலீசாரிடம் அனுமதி கேட்க இருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் தவக கூட்டத்தில் மக்கள் பலியான சம்பவம் தொடர்பாக மூத்த பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் அளித்துள்ள பேட்டியில், விஜய் மேல்தான் முழுக்க தவறு. பல குழந்தைகள் பலியாகி உள்ளனர். புரிதல் இல்லாத, அரசியல் தெரியாத கூட்டத்தால் நடந்த கொடூர சம்பவம் இது. மக்கள் தனக்கு பின்னாடி வருவதை, தன்னை சார்ந்து இருப்பதை, பின்னாடி ஏக்கமாக வருவதை இவர் விரும்புகிறார். விஜய் இதை ரசிக்கிறார். அதுதான் மரணத்திற்கு காரணம் என்று மூத்த பத்திரிகையாளர் கோடீஸ்வரன் கூறியுள்ளார். கரூர் உயிரிழப்புக்கு காரணமாக விளங்கும் நடிகர் விஜய் தமிழக மக்களிடம் பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் எனவும், கரூர் உயிரிழப்பு சம்பவத்திற்கு நிர்வாக ரீதியாக தார்மீக பொறுப்பேற்று காவல்துறை பொறுப்பு அமைச்சர் பதவியில் இருந்து முதல்வர் ஸ்டாலின் விலக வேண்டும் என தமிழக பாஜக மாநில செய்தி தொடர்பாளர் ANS பிரசாத் வலியுறுத்தியுள்ளார். தவக தலைவர் விஜய் இன்னும் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்காதது தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கருத்து தெரிவித்துள்ளார். யார் யார் என்னென்ன மனநிலையில் இருப்பார்கள் என்பது நமக்கு தெரியாது என்று கூறிய எடப்பாடி பழனிசாமி, அரசியலை கடந்து எல்லோரும் சிந்திக்க வேண்டிய தருணம் இது என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார்.